எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய ஆன்டிக் பொருட்கள்லாம் வச்சிருந்தீங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பிரமிப்பா இருந்தது. அது நம்மளை ஒரு மாதிரி ஈர்க்கும்ல சார்? ஆன்டியே இருக்கும். ஆன்டிக்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கும் இல்லைங்களா? மகாராஜா ஃபர்ஸ்ட் டே கேட்டோடனே அப்படியே பயங்கர என்னடா அது படம் வந்து இப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா அந்த டைரக்டரோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், குரங்கு பொம்மையில். அவர் கேட்டாருங்கிறதுக்காக நான் ஒரு சாங் ஒன்று பண்ணேன். சாங்லாம் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டார். அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பெரிய டைரக்டர் ஆகிடுவீங்க சார். நான் ஒரு பெரிய பொறுக்கி சார், மிஸ்கின் சார் மாதிரி. ஐயோ, நான் அந்த பொறுக்கி இருக்கேன். நான் வந்து கலெக்டர்னா நல்ல நல்ல விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணுறேன். மிஷ்கின் சார், நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏதாவது நம்ம மாட்டி விட்ருவாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிற சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கூட அவர் சொல்கிறாரு, வேண்டாம் சார், அதோட விட வேண்டாம், அதை விட்டுருங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது ஒரு 19th வந்துடலாம், இல்லாட்டி 23ஆம் வரலாம். இன்டர்வல் வரைக்கும் என்ன கதைன்னு சொல்லாமல் நகர்த்துற ஸ்க்ரீன் பிளே. இது மாதிரி நான் ஒரு கதையை நான் எப்போவோ ஒரு தடவை ரஜினி சார்கிட்ட சொன்னேன், நான் டைரக்ட் பண்ணுறதுக்காக. அவர் கேட்டார், அது என்ன சொல்லவே இல்லைன்னா எப்படி ஆடியன்ஸுக்கு புரியும்? நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன், அது ஏன் நம்ம சொல்லணும்னு நான் ஆர்கியூ பண்ணேன். அப்போ கமல் சார் வந்து அவருடைய புத்திசாலித்தனத்தோடு அந்த படம் இருக்கணும்னு நினைப்பார். பட் ரஜினி சாருடைய புத்திசாலித்தனம், தனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தை பூரா சினிமாவில் காட்டிடக்கூடாதுங்கிற புத்திசாலித்தனம் ரஜினி சார். கதை திரைக்கதை வசனம் படம் பார்த்துட்டு அந்த படத்தை பண்ண ப்ரொடியூசர்ஸே வந்து இந்த படம் நல்லா இல்லைன்னு 25 பேரும் ஏஞ்சி போயிட்டாங்க. நான் சொன்னது வந்து என்னென்னா, இந்த படம் இன்னும் ஓடிடியில் நான் விற்க விரும்பவில்லை. உண்மையான காரணம், யாரும் வாங்க விரும்பவில்லை. என்கிட்ட கூட சமீபத்தில் கேட்டாங்க, நீங்கள் அரசியலுக்கு எப்போ வருவீங்கன்னு. விஜய் வந்து 200 கோடி ரூபாய் விட்டுட்டு அவர் வந்து அரசியலுக்கு வராரு. இன்றைக்கி அதுதான் பெரிய தியாகம். இன்றைக்கா ஒரு நாள் 250 கோடி ரூபாய் சம்பளத்தை நான் விட்டுட்டு வரதா தான் நான் வருவேன். சார் வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆஃபீஸ் வந்து அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் சார். கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறையா ஆன்டிக் பொருட்கள்லாம் வச்சுருந்தீங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அது நம்மளை ஒரு மாதிரி ஈர்க்கும்ல சார்? ஆன்டியே இருக்கும். ஆன்டிக்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கும் இல்லைங்களா? முதல்ல சினி உலகம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பாருங்கள், அது ஆன்டினோன்னு நான் அதை மறந்துட்டேன். சொல்லுங்கள். வெளியே பார்த்தா ஒரு செருப்பு ஒன்று இருந்தது சார். நான் யாரோ அப்படின்னு பார்த்தா அது ஸ்டீலில் ஏதோ ஹார்டாக இருந்தது சார். இந்த மாதிரி பொருட்கள் சேர்க்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நான் ஒரு பெரிய பொறுக்கி. இந்த மாதிரி சார், மிஸ்கின் சார் மாதிரி. ஐயோ, நான் அந்த பொறுக்கி இல்லைங்க. நான் வந்து கலெக்டர்னா நல்ல நல்ல விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணுறேன். மிஷ்கின் சார், நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏதாவது நம்ம மாட்டி விட்ருவாங்க. நீங்கள் எப்படி பொது சபையில் மன்னிப்பு கேட்டீங்களோ அந்த மாதிரி நானும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வந்து நம்ம விளையாட்டாக பேசுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பொறிக்கணுன்னு உடனே என்னங்க நீங்கள் மிஷ்கின் கேட்டது அவர் தான், நான் இல்லை. மிஸ்கின் சார் மாதிரி அந்த மாதிரி சொல்கிறீங்களே சார். பாருங்க, இதுதான் நமக்கு ஒரு கிடச்சிருச்சு இல்லையா? மேட்ரு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, நல்ல நல்ல அழகான விஷயங்கள் வந்து எங்கேயாவது நான் பார்க்கும்போது, உண்மையிலேயே அந்த செருப்பு வந்து துபாயில் ஏதோ ஒரு ஆன்டிக் ஷாப்பில் அது யூஸ் இல்லைன்னு போட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து ஒத்த செருப்பு. அது ஜோடியே கிடையாது. அது என்ன மாதிரி தனியாக இருக்குது. அதனால் இது ஏன் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் நான். அது வந்து அந்த செருப்பு விற்கிற இடம்னு சொல்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் பார்க்குற ஆன்டிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆழ்வார் திருநெல்வேலியில் என்னுடைய பெரிய பங்களாவில் முழுக்க ஆன்டிக்ஸாக தான் இருந்தது. என்னுடைய சந்தோஷம் எல்லாமே அந்த மாதிரி. அப்புறம் நான் ஜென்ரலாகவே எப்படி இருக்கேன்னா, கொஞ்சம் பின்னோக்கி போகிறவனாகவே இருக்கேன். 1827 மெட்ராஸ் எப்படி இருந்தது, ரெங்கநாதன் ஸ்ட்ரீட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போடுவாங்க ஆன்லைனில், சோஷியல் மீடியாவில். அதில் நான் ரொம்ப நேரம் ஊர்ந்து அங்கேயே உள்ளே இருப்பேன். இந்த இடத்துல நான் எங்கேயாவது இருப்பேனா, இந்த கடையில் போய் நான் ஏதாவது வாங்குவேனா, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். எனக்கு வந்து முன்னோக்கி போகிறத விட கொஞ்சம் பின்னோக்கி போகிறதுல ஏதோ ஒரு விருப்பம் இருக்குது. இந்த ஒத்த செருப்பு பற்றி சொன்னீங்க சார். அதை பார்த்தோன்னு தான் ஒத்த செருப்புன்ற டைட்டிலே வச்சிங்களா இல்லை? நோ, இது வந்து இப்போ நான் போன வருஷத்தில் வாங்கினது. ஒத்த செருப்பு வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சுங்களா. உங்கள் ஆஃபீஸில் இன்னொரு விஷயம் பார்த்தேன். பாரதி ராஜா சாரோட கடிதம், பாலு மகேந்திரா சாரோட கடிதம், மகேந்திரன் சாரோட கடிதம் அப்படின்னு சொல்லி, அதில் பாலு மகேந்திரா சார் வந்து உங்களை நண்பன் அப்படின்னே குறிப்பிட்டிருந்தார். நீங்களும் உங்களுக்கும் அவருக்குமான அந்த நட்பை பற்றி சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாக பாலு மகேந்திரானா நண்பிகளை பற்றி தான் அவர் பேசுவார். அதனால் நண்பனை பற்றி பேசுகிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. சினிமா வந்து ஒருத்தரும் ஒரு ஸ்டெப் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதில் வந்து எஸ் பாலச்சந்திரன் நான் ரொம்ப ரசித்தவன். எஸ் பாலச்சந்திரன் நம்ம எல்லாம் மறந்தே போயிருப்போம். அவர்கிட்ட இருந்து ஆரம்பித்து கே பாலச்சந்தர் வந்து ஒரு ஸ்டெப் கொண்டு வந்திருப்பார், பாரதி ராஜா வந்திருப்பார். அப்புறம் பாலுமகேந்திரா சாருடைய படம். இப்போ நான் ஒரு படம் பண்ண போகிறேன், 54ஆம் பக்கத்தில் ஒரு மயிலிறகு. அந்த படம் பேர் வந்து 54ஆம் பக்கத்தில் ஒரு மயிலிறகு. என்ன கதைன்னு இதிலே புரியும். அந்த டைட்டில் ரொம்ப கவிதை மாதிரி இருக்கும்.
அதுக்கு அந்த மயில் இறகு மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்கேன். ஒரு 27 வயசில் அவங்க கிடைச்சாங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவேன். இன்னொன்று கிடைக்கலையா சார்? இன்னும் கிடைக்கல. எழுதுனதுலேருந்து கிடைக்கல? இல்லை அப்படி இல்லை, நான் தேடுற அது ஏதோ ஒரு அந்த சிண்டர்லா கதை மாதிரி இருக்குது போல இருக்குது. அந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன். அது எப்படியோ தெரியல. தேடுறதே ஒரு கதையாக பண்ணிடலாம். அதில் நான் சொல்கிறது எல்லாத்தையும் எப்படி சொல்லுவேன்னா, பாலுமகேந்திரா சார் படம் மாதிரி ஒரு ப்ரீஸி ஃபில்ம் அப்படின்வேன். ஒரு ப்ரீஸி ஃபில்ம் பாலுமகேந்திரா சார் படம் மாதிரி. அதை சொன்னாலே போதும் அந்த படம் நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பரபரப்பாக போகாது, அப்புறம் ரொம்ப ஸ்டைலிஷான மேக்கிங் இருக்கும். கேமரா பதட்டமாகவே இருக்கவே இருக்காது. அப்படியே கேமரா வச்சார்னா அப்படியே வச்சுட்டு மாதிரியே இருக்கும். அழகாக இருக்கும். அந்த ஃப்ரேம்குள்ளேயே அவ்வளோ விஷயங்கள். ராஜராஜ சோழன் நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைலிஷான. அப்புறம் நான் அவர்கிட்ட போய் சான்ஸ் கேட்டுட்டு போயிருக்கேன். ஏதோ ஒரு படம் அவர் வந்து இங்கே ஒய்எம்சியில் அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுற ஒரு படம். நான் எப்படி இவருடைய படத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கேமரா ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கூர்ந்து கவனிப்பேன். அவர் அந்த அப்பர்ச்சர் கட் பண்ணுறது யாருக்குமே தெரியாமல் அந்த அப்பர்ச்சர் கட் பண்ணுவார். அப்படி கொண்டு வந்து வச்சு சுற்றி முற்றி பார்ப்போம், யாரும் இல்லாதப்போ அப்படி ஒரு திருப்பி போயிடுவார். எதனால் அப்படி சார் தெரியாது. இது வந்து அந்த டெக்னிக் மட்டும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல போல. நீங்கள் கேட்க முடியாது. நான் அப்போல்லாம் போய் கேட்க முடியாது. நான் சான்ஸ் கேட்க போகிறவன் நீங்கள் எதுக்கு அப்பர்ச்சர் கட் பண்ணுறீங்க நான் கேட்பேன். நான் அவர் நம்மளை கட் பண்ணி வச்சுருவார். அப்படியே தூரத்துலேருந்து அவருடைய ஸ்டைலு டெஃபினட்டாக ஹீரோயின் வந்து அவரை லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பார். அப்புறம் ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது செட்டில். அவர் எப்படி போய் ஆர்டிஸ்ட்டுக்கு டயலாக் சொல்லி கொடுக்குறாரு, ஆர்டிஸ்ட் எப்படி பேசுகிறாங்க, அது எல்லாமே அவர் படத்தோட ஸ்டைலுங்கிறதே ரெட்டவால் குருவிலாம் பார்த்தா தெரியும். அது ஒரு காமெடி, ஒரு ஹைலைட்டான காமெடி அந்த படத்தில் இருக்குது. அப்படி எனக்கும் அவருக்கு மாதிரி நிறைய நான் ரசித்து தூரத்துலேருந்து ரசித்து, அப்புறம் ஒரு நாள் அவருடைய ரொம்ப சிரமமான இருக்கிற ஒரு கண்டிஷனை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் சாரி. நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ கலகலன்னு சத்தம் கேட்டோன்னா நம்ம படத்தோட கலெக்ஷன் தான் போல இருக்குது, முன்கூட்டி வந்துருச்சு அப்படின்னு நினச்சேன் நான். எவ்வளோ தைரியம் தான் இந்தியன் 2 நம்ம வந்து டீன்ஸை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்களே, கலெக்ஷன் பாருங்கள் இப்போவே கல்லா கட்டுதுன்னு சொல்லலாம்னு நினச்சேன் நான். ஸோ அப்படி நம்ம தூரத்துலேருந்து பார்த்து அவரை ரசித்தது. ஒரு நேரத்தில் வந்து அவர் ரொம்ப சிரமமான ஒரு திசையில் இருக்கார், சிரமத்தில் இருக்காருன்னு ஒரு பிஆர்ஓ வந்து என்கிட்ட சொன்னார். மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. அவர் மட்டும் இல்லை, எல்லா நல்ல கலைஞர்களும் ரொம்ப பெரிய வசதியாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய வசதியே அவங்க பண்ணுற படமாக தான் இருக்கும். மீதி எல்லாமே பாலுமகேந்திரா சாருக்கு அந்த மாதிரி நிறைய நேரங்கள் கஷ்டம் வந்திருக்கு. இப்போ நான் வந்து சினிமா மட்டும்தான் என்னுடைய பெரிய செல்வாக்கு, அது மட்டும்தான் என்னுடைய செல்வம், அது மட்டும்தான் என்னுடைய பொக்கிஷம் அப்படின்னு நினைக்கும்போது பேங்க் பேலன்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது நமக்கு. அது வந்து எல்லா நல்ல கலைஞர்களுக்கும் இருக்குது. அதனால் நான் நல்ல கலைஞனாகவே இருக்கணும்னு ஆசைப்படணும் என்னமோ தெரியாது. அந்த பிரச்சனை எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால மறுநாளே நான் அவருக்கு போய் உதவி பண்ணுற மாதிரி இல்லாமல், சார் நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் சார், நான் உங்கள் டைரக்ஷன் நடிக்கணும் சார் அப்படின்னு போய் கேட்டேன். அப்புறம் ஒரு கதை சொன்னார். அந்த கதை முடியும் போதே எனக்கு தோணுச்சு அப்படியே நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வந்துடலாம் அந்த கேரக்டருக்கு. 3ஆம் பறை மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் உடனே நான் வந்து அவருக்கு இந்தாங்க இந்த படத்துக்கான அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் அந்த படம் ஆரம்பிக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் என்னென்னமோ காரணங்களால் அது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வெற்றிமாறன் இப்போ கூட சொல்லுவார், அந்த கதையை இப்போ கூட பண்ணலாங்க, அவ்வளோ பிரமாதமான கதைன்ட்டு. அவ்வளோ ரொம்ப அப்போ வந்து வெற்றிமாறன் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்காரு அந்த டைமில். அது சில பேருடைய மரணம் வந்து நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. அதில் வந்து பாலுமகேந்திரா சாருடைய மரணம் அந்த மாதிரி தான். நண்பனாக ஒரு வழிகாட்டியும் இருந்தார்ல? இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி போய் அவரை சந்திக்கிறது. அப்புறம் ஒரு தடவை ஃபோட்டோ ஷூட் பண்ணார் என்னை வச்சு. அது அகைன் மறுபடியும் அது ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? அது அந்த ஃபோட்டோஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, தேடணும். அப்போ நான் போட்டிருக்கேன், அந்த டைமில் நான் போட்டிருக்கேன். ஒரு மாடியில் சும்மா காலையில் எழுந்துச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மட்டும் வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போல்லாம் நான் வந்து வழக்கமாக மேக்கப் போட மாட்டேன். அப்போ வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால் நான் மேக்கப் நானே போட மாட்டேன். நான் புதிய பாதையிலேருந்து மேக்கப் போட்டது கிடையாது. அப்புறம் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஏதோ ஒரு க்ளூமியாக இருந்தது ஃபேஸு. அப்புறம் நம்மளே ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண போகும்போது முதல்ல நம்ம சரண்டர் பண்ணுவோம். அது வந்து நான் எல்லா டைரக்டர்கிட்டையும் அது நடக்காது. சில பேர்கிட்ட போகும்போது தான் நமக்கு அது நடக்கும். நமக்கு வந்து எவ்வளோ பெரிய மரியாதை நம்ம அவங்க மேலே வச்சுருப்போன்றது அது நம்ம சரண்டர் ஆகிறதுலேருந்தே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ பாலுமகேந்திரா சார் விஷயம் அப்படி. இப்போ நான் வந்து டீன்ஸ் எடுக்கும்போது யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும், சொர்ணமுகிலாம் வந்து பாலுமகேந்திரா சார் பார்த்துட்டு ரொம்ப பெருசாக அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து இவங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் யோசிப்பேன். அதில் வந்து பாலுமகேந்திரா சார் ஒருத்தர். பாரதிராஜா சார் உங்களுடைய கதை, திரைக்கதை, வசனம் அதை பற்றி நான் ஒரு இது பார்த்தேன், அந்த நோட்டீஸும் பார்த்தேன். அதுலேயும் நிறைய விஷயங்கள் புதுமையாக எப்பயுமே வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒருத்தர் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். பாரதிராஜா சார் அண்ட் பார்த்திபன் லவ்னு எடுத்துக்கலாமா, நட்புன்னு எடுத்துக்கலாமா? சில பேர்கிட்ட நம்ம நேரடியாக உதவியாளராக இல்லாமல் இருப்போம். நான் வந்து பாக்யராஜ் சார் தான் அசிஸ்டண்ட்டு, பாக்யராஜ் சார் தான் அவருடைய அசிஸ்டண்ட். ஆனால் நான் என்னமோ அவருக்கு நேரடியான அசிஸ்டண்ட் மாதிரியே பழகுவேன்.
அவரும் என்கிட்ட அப்படி பழகுவார். அது எங்கள் டைரக்டர் கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அது வந்து அவர் கேட்பார். ஏன்னா எங்கள் டைரக்டருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா மாதிரி ஒன்று நடத்துகிறேன், கோடிட்டங்களை நிரப்புக ஃபங்க்ஷனில் குருதட்சணை மாதிரி ஒன்று செய்கிறேன் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் பாக்யராஜ் சாரோட ஃபீலிங் என்ன இருக்குன்னா, பாரதியார் சார் இங்கே வச்சுக்கிட்டு நம்ம போய் அந்த மேடையில் உட்காரக்கூடாதுன்றது அவருடைய ஃபீலிங். இது எனக்கு முன்னாடியே தெரியும். அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு தான் நான் செட்டில் ஒர்க் பண்ணுவேன். அவர் என்ன கேட்பாருன்னு எனக்கு தெரியும். அவர் எதிர்பார்க்குற டயலாக் எப்படி இருக்கணும்னு தெரியும். அதெல்லாம் அவரே மேடையில் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. ஒரு 4-5 நாளாக ஒரு டயலாக் வரல. 4-5 நாளாக ஒரே ஒரு டயலாக்காக ஷூட்டிங் நின்றுட்டுருக்கு சின்ன வீடு. அவர் சொல்கிறார், அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்காப்புல அந்த மனைவி. இவர் வந்து அவர் எப்போ பார்த்தாலும் ஏளனமாகவே பேசிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணை. அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்படி லெவலில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்படியாவது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லணும். அதான் அந்த கான்செப்ட் மட்டும். ஒரு 4 நாளாக ஷூட்டிங் தள்ளி போயிட்டுருக்கு அந்த பர்டிகுலர் டயலாக் வராமல். அப்புறம் என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே டயலாக் மன்னர் அவருக்கே டயலாக் வரல அப்படின்னு நடந்துட்டு அப்புறம் 4வது நாள் போல் நான் கேமரா வைப்போம், அந்த ஷாட்டை விட்டுட்டு வேறு ஷாட் எடுப்பார். அப்புறம் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி மாமா நான் வந்து உங்களுக்கு தோளில் போடுற துண்டு அளவுக்கு நான் வந்து கௌரவமாக இல்லாட்டி கூட ஒரு காலில் போடுற செருப்பு அளவுக்காவது நான் உபயோகமாக இருப்பேன்ல அப்படின்னு சொன்னேன். அதாவது டயலாக்ன்றது டயலாக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப அழகான விஷயத்த சொல்லணும். சொன்னோன்னே, யோ என்னையா இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன், வாயா கேமரா கொண்டு வந்து வைங்க, முதல்ல அதை எடுப்போம் அப்படின்னு எடுத்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் டைரக்டருக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அன்றைக்கி நான் வந்து அவருக்கு பண்ணுற பாராட்டு விழாவில் முதல்ல பாரதியார் சாரை கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு கிரீடம் வச்சு அவரை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் இவரை செலிப்ரேட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறதுல அவர் ஒரு மகா காதலன். பயங்கர கதை திரைக்கதை வசனம்லாம் பார்த்துட்டு அவர் அப்படியே ரொம்ப மிரண்டு போயிட்டார். ஏன் ஸ்க்ரீன் பிளேன்னு எவனும் என்னென்னமோலாம் நம்ம பேசிட்டே இருப்போம், இது என்ன எப்படி ஒரு புதுவிதமான படம் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் பிளே எழுதிருந்தாங்க அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நிறைய அவங்கெல்லாம் அப்படி சொல்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி. நமக்கு வந்து இந்த சினிமாவில் நம்ம ஏதாவது தனியாக பண்ணணும் அல்லது நம்ம தனியாக பண்ணுறதுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது கமர்ஷியலாக கலெக்ஷனாக நமக்கு என்ன வந்து சேருதுங்கிறத விட இந்த மாதிரி 4 ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சுட்டு இப்போ நம்ம பேசுகிறது நீங்கள் என்கிட்ட வந்து உங்களை பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்கல இல்லையா, நீங்கள் கேட்குறது என்ன கேட்குறீங்கன்னா, இங்கே ஒரு 4 ஃப்ரேம் பார்த்துங்க, அதில் வந்து பாலுமகேந்திரா என்ன சொல்கிறாரு, இதுதான் நினைக்கிறது ஒரு கலைஞனுக்கான கௌரவம். உங்கள்கிட்ட எப்போ பேசினாலும் சினிமாவை நான் இன்னுமே வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன் அப்படின்றத எந்த ஒரு கான்வர்சேஷன்லையும் அதை மறக்காமல் சொல்லுவீங்க சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதோட மோடு வேணால் மாறிட்டே வரும். அதோட மீடியம் வந்து அப்பப்போ ஒவ்வொரு டிக்கேடுக்கோ இல்லை வந்து ஓவர் த பீரியட் மாறிக்கிட்டே வரும். இப்போ அதோட லேர்னிங் ப்ராசஸை எப்படி அணுகுறீங்க சார்? மகாராஜா ஃபஸ்ட்டு டே கேட்டோடனே அப்படியே பயங்கர என்னடா அது படம் வந்து இப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா அந்த டைரக்டரோடு நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், குரங்கு பொம்மையில். அவர் கேட்டாருங்கிறதுக்காக நான் ஒரு சாங் ஒன்று பண்ணேன். சாங்லாம் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டார், படத்தில் இல்லை அது. அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பெரிய டைரக்டர் ஆகிடுவீங்க சார், ஒரு பிரமாதமான விஷயத்த அந்த படத்துக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சு தூக்கிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும், குரங்கு பொம்மையை பொறுத்த சரி இவரும் ஒரு ஸ்டார் நடித்தது ஏதோ ஒன்று இருந்தால் 4 பேர் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு மாதிரி இல்லாமல், இது படத்துக்கு தேவையில்லை, தூக்கிடலான்னு தூக்கினாவே அவன் பெரிய டைரக்டர் ஆகிடுவான்னு அர்த்தம். நான் அதனால் கூப்பிட்டு அவரை சொன்னேன், அந்த மாதிரி நான் அப்பயும் உங்களை டிசைட் பண்ணேன், நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. பட் மகாராஜாக்காக ஒரு பெரிய கேப்பு. அந்த படம் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்வியை மட்டும் நான் அவர்கிட்டே கேட்டேன். அப்புறம் நான் கேட்ட கேள்வியெலாம் அவர் மட்டுமே சொல்லிவிட்டு இதை யாருமே கண்டுபிடிக்கலன்னு சொன்னார். இதெல்லாம் நான் என்ன ரிவீல் பண்ண போகிறதில்ல, சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன். அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு ஸ்க்ரீன் பிளேயை வச்சுக்கிட்டு ஒரு கதையை எப்படி ஏமாற்றி ஜெயிக்க வைக்க முடியும் வெறும் ஸ்க்ரீன் பிளேனால் அப்படிங்கிறது அந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் கேட்ட கேள்விகள்னு சொன்னீங்க சார், என்னென்னு சொல்ல வேணாம், பட் சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் கற்றுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாமா? இல்லை, அது நான் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. இல்லை, அதில் என்னென்னா எப்போவுமே நான் இந்த மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 96 படத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு யதார்த்தமே இல்லாத ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். காதலன் காதலி ரொம்ப நாள் கழித்து அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேர் தான் ஒரு அறையில் ஒரு ரூமில் இருக்காங்க. அவள் லாங்கிங்கில் இருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு என்ன விஷயம்? ஆனால் சினிமாவை நம்ம காவியமாக்கணும்னு நினச்சிட்டோம்னா ஒரு யதார்த்தம் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு காவியம் மாதிரி காமிச்சிடும். அழகி அப்படி தான். அழகிலாம் அதே எக்ஸாம்பிளுக்குள்ள ஒரு விஷயம். அதனால் சினிமாவுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அது நீங்கள் யதார்த்தத்தில் கடைப்பிடிக்கிற விஷயமே இல்லவே இல்லை, முடியவே முடியாது. அது எப்படி யதார்த்தமாக இருக்க முடியும் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த மேடையில் நான் பேசினேன். அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அதனால் மேபி அதை இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம 1000ல் ஒன்று பாராட்டுற மாதிரி பாராட்டலாம். ஒரு ஸ்க்ரீன் பிளே பாக்யராஜ் சார் கூட இப்போ புதிய பாதையை பார்த்துட்டு இப்போ நான் எப்படி நித்திலன்ட்ட கேட்டனோ அந்த மாதிரி அவரும் என்கிட்ட கேட்டார். அவருக்கு வந்து இந்த புதிய பாதை பெருசாக பிடிக்கல, பாக்யராஜ் சாருக்கு பிடிக்கல. ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக ஒரு கதாசிரியராக அவருக்கு என்ன பிடிக்கலன்னா, இன்டர்வல்லையே வந்து அந்த கதை முடிஞ்சு போயிடுதுங்கிற அவருடைய அபிப்பிராயம். அவன் ரவுடி,
அந்த பொண்ணு ரோட்லேருந்து தகராறு பண்ணுறா, எனக்கு ஒரு 3 வேளை சோறு போட சொல்லி அவனை, அதுக்கு பயந்துக்கிட்டு அவன் கேட்டால் வஸ்தாதுங்கிறான் அப்படிலாம் சொன்னோடனே அப்படியே யோசிச்சு பார்த்து சரி உள்ளே வர சொல்லு அப்படின்னு. அவள் உள்ளே வந்துட்டானாவே கதை முடிஞ்சு போச்சு. அது வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கதை எப்போனா 2 பேரும் முரண் பிடிச்சி இருக்கும்போது தான் 2 பேரும் அதில் போராடி எப்போ ஜெயிக்கிறேன். வீட்டுக்குள்ளே வாழ்ந்தானவே அங்கே தோற்று போயிட்டான் தானே அவன். அதனால் அங்கே நான் சொல்கிறேன், இல்லை சார் இந்த கதைன்றது கதை பேஸ் பண்ண ஒரு படமாக இருந்தால் கதை அங்கே முடியும். நான் வந்து ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கேன். புதிய பாதைங்கிறது முழுக்க முழுக்க அந்த கேரக்டர் எப்போ திருந்துறானோ அப்போ தான் சார் அந்த படம் முடியும் அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ணேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார் கிட்டத்தட்ட 2000 அடியை ரிமூவ் பண்ணால் தான் இந்த படம் ஓடுனார். நான் ஒரு ஃப்ரேம் கூட ரிமூவ் பண்ணாமல் அந்த படம் ரிலீஸ் பண்ணேன். குரு பேச்சை கேட்கவே இல்லை. நான் ரிலீஸ் பண்ணேன். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, அதில் பண்ணேன். அகைன் மறுபடியும் அது ஸ்க்ரீன் பிளே. அவர் சொல்கிறது கதையில் இருக்கிற குற்றம், நான் சொல்கிறது ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க புத்திசாலித்தனம். அதில் நடிப்பு கிடிப்பு எல்லாமே சேர்ந்து இது பாராட்டப்படும் நான் நம்பினேன். அதே தான் நித்திலன் பண்ண விஷயமும். கதையில் நான் எதை குற்றமாக நினைக்கிறேனோ அந்த குற்றத்தை ஸ்க்ரீன் பிளே வச்சு அவர் பிரமாதப்படுத்திட்டார். ஸோ அது வந்து ஒரு லேர்னிங் தான் எனக்கும். ஓகே. இப்போ கிட்டத்தட்ட வந்து 44 ஆண்டுகள் வந்து சினிமாவில் நீங்கள் செலவிட்டுருக்கீங்க. அப்போ இருக்கிற பார்த்திபனுக்கும் இப்போ இருக்கிற பார்த்திபனுக்கும்னு ஒரு வித்தியாசம் வச்சு சினிமாக்குள்ளே வந்தோன்னே சினிமா என்னை வந்து இதெல்லாம் மாற்றிடுச்சு, இந்த பேட் ஹேபிட்டை வந்து குட் ஹேபிட்டாக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷயங்கள் சொல்லலாம்? எனக்கு ஒரே ஹேபிட்டை வந்து நான் விரும்புகிற சினிமாவை எடுக்கிறது. அது இன்னும் மாற்றவே இல்லை. அது ஒரு வேளை அது பேட் ஹேபிட்டாக இருந்தால் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. இல்லை அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. இப்போவும் அகைன் மறுபடியும் இந்தியன் 2க்கு எதிர்க்க என்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னா, இல்லை இதெல்லாம் எங்கே வருதுன்னா நான் கேட்குறேன் எல்லார்ட்டையும், என்ன வெளியில் இருக்கவங்களோட அபிப்பிராயம் என்னவாக இருக்கும். எனக்கு என்னமோ தோணுது. ஏன் தோணுதுன்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிற சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கூட அவர் சொல்கிறாரு வேண்டாம் சார், அதோட விட வேண்டாம், அதை விட்டுருங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது ஒரு 19th வந்துடலாம், இல்லாட்டி 23ஆம் தேதி வரலாம், இல்லாட்டி 32ஆம் தேதியாவது நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு டேட் சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஏன் சார் அப்படி வரக்கூடாதுன்னு இருக்கேன் நீங்கள் அப்படின்னு. அது வந்து இன்னசென்ஸ் மாதிரி தெரியுது, அவங்களுக்கு அது முட்டாள்தனம் மாதிரி தெரியுது. அதை பற்றி ஒரு 2 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுறோம். அப்போ நான் வெளியில் கேட்குறேன், வெளியில் எப்படிங்க நம்ம படத்தை பற்றி யோசிங்க? இல்லை சார் உங்கள் படம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க சார் எல்லாருக்கும், அதனால் அது கணிக்க முடியாது, அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வரலாம் நீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போனா என்னென்னா, நான் இவ்வளோ நாளாக பண்ண முயற்சி கரெக்டுன்னு அர்த்தம். மக்களுக்கு வந்து நான் ஒரே மாதிரி படம் எடுப்பேன், அது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு எடுப்பேன் அப்படிலாம் இல்லாமல், அல்லது ஒரே கதை எடுப்பேன் அப்படிலாம் இல்லாமல் ஒன்று ஒரு தடவை ஒரு ஜானர் ட்ரை பண்ணுறேங்கிறதும் அது ஒரு. இப்போ அந்த டீம்ஸுங்கிறது டெஃபினட்டாக ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது யாராலையும் சொல்ல முடியாது இதோட செகண்ட் ஹாஃப் என்னன்ட்டு. நம்ம அங்கே அறுதிட்டு சொல்லுவேன், நான் 1 கோடி ரூபா கொடுக்குறேன், 5 கோடி ரூபா கொடுக்குறேன், ஏன்னா ஜெயிச்சா நான் இன்னொரு படம் எடுப்பேன் அதுக்காக அப்படின்னு இன்டர்வியூலேயே நான் சொல்லுவேன். ஸோ அதனால் என்னுடைய ஹேபிட்டாக இருக்கிறது புதிய பாதைகளுக்கு தொடங்கி என்னுடைய படம்ங்கிறது கணிக்க முடியாத ஒரு ஸ்டைலில் இருக்கணுங்கிறது, அதை நான் ஸ்டில் அப்படியே தான் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். புதுமையாக பண்ணுற பல விஷயங்கள் வந்து கரெக்டான ஸ்பேஸில் லேண்ட் ஆகிடும் சார். சில நேரங்களில் அது லேண்ட் ஆக தவறிடும். ஸோ அதுக்கான ஒரு ஃபீட்பேக்காக உங்களுக்கு கிரிட்டிசிசம் வந்துடும். அந்த கிரிட்டிசிசமை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இன்னொரு படம் எடுத்து தான் அதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். பட் நான் யோசிச்சுருந்துருக்கேன். எந்த டைமில்? இல்லை, இரவு நிழல் முடிஞ்ச உடனே நான் ரொம்ப அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா நம்மளுடைய கவனத்துக்கே வராத ஒரு குற்றம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம மறைச்சிடும். வழக்கமாக வந்து அப்படி தான் பூசி மழிப்பிடும். இப்போ நான் வந்து மகாராஜாவை பற்றி சொல்கிறேன்ல, நான் சொல்கிற விஷயம் டைரக்டருக்கு தெரியுது, அவருக்கும் தெரியுது. அவர் தெரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்கிறார், இல்லை சார் நான் இதில் தான் அதை கரெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நமக்கு குற்றம் தெரியும், அந்த குற்றத்தை நம்ம எப்படி மறைப்போன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இரவு நிழலில் எனக்கு அந்த மாதிரி எந்த குற்றமும் என்னுடைய நாலேஜுக்கு தெரியல. அப்படி இருந்தால் நான் அந்த படத்தை எடுத்துருக்கவே மாட்டேன். இதுதான் உலகத்தின் முதல் படம், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்படின்னு தீர்மானமாக இவ்வளோ செலவு பண்ணி இவரை உயிரை கொடுத்து ஒரு படத்தை எடுத்துட்டு ஜஸ்ட் லைக் தட் யாராவது ஒருத்தர் ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நான் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் வந்து, ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து பால் கொடுக்கறத இது வரைக்கும் யாருமே காமமாக பார்த்ததே கிடையாது. அது வந்து ஒரு காமமாக பார்க்கப்பட்டது. அது வந்து ஏதோ நியூடிட்டி மாதிரி இருந்தது. ஒரு நியூடான சீனில் ரஹ்மான் சார் வந்து போட்ட தெய்வீகமான மியூசிக்கெல்லாம் மீறி மறுபடியும் அது ரொம்ப கேவலப்படுத்தப்பட்டது. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்தது. அது வந்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ இந்த படம் யூ சர்டிஃபிகேட், இரவு நிழல் ஏ. அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏலேருந்து யூக்கு மாறி இருக்கேன் நான். அப்படின்னா இது மாற்ற வச்சிருக்கா உங்களா? இல்லை, அந்த விமர்சனங்களை என்னை மாற்ற வைக்கல. இந்த கதைக்கு இதுதான் தேவையானது. நான் மறுபடியும் ஒரு படம் ஏ படம்னு ஒன்று சொல்லி எடுப்பேன். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. பட் என்னாச்சுன்னா, நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த படம் வந்து கலெக்ஷனாக நமக்கு சரியில்லாதப்போ எவ்வளோ படத்தை தாங்க முடியும்? நான் ஒன்றும், எங்கள் அப்பா ஒன்றும் பெரிய, எங்கள் தாத்தா ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது, பரம்பரையாக ஒன்றும் சொத்து கிடையாது. நான் சம்பாதிக்கிற பணத்தை தான் விட்றேனே தவிர அதுக்கே நமக்கு ஒரு தெம்பு வேணும்ல.
இந்த ஏஜ் ஆகிட்டு இருக்கிறதுன்றது எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு நம்மளை பற்றின ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒப்பீனியன் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு நான் இப்போ அந்த பைக்கில் வர போஸ்டரை பார்த்துட்டு நிறைய பேர் வசந்த பாலன் கூட கேட்டாருன்னு சொன்னாங்க பிரபாகர்கிட்ட. ஏய் என்ன பிரபாகர் இது என்ன அவரா சாரா அப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நம்ம எங்கே மிரட்டணும்னு நினைக்கிறோமோ அங்கே மிரட்டுவோம். அது வரைக்கும் நம்ம காத்துட்ருப்போம். எதுக்கு நீங்கள் சொன்னீங்க விமர்சனங்கள் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் நல்வழிப்படுத்துறதுக்குலாம் ஒன்றும் காரணம் கிடையாது. ஏன்னா நான் ஏதோ கெட்ட வழியில் போன மாதிரியும் அது வந்து நல்வழிப்படுத்துறது இல்லை. இந்த படத்தை கமர்ஷியலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு எடுக்கிற படம். கிட்டத்தட்ட 15 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கீங்க. இது எனக்கு தெரிஞ்சு 17 to 18. ரைட்டர் யார் கூடயுமே கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலை. அதுக்கான தேவையும் உங்களுக்கு இல்லையா சார்? அது என்னமோ தெரியல சார், எனக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு யோசனை வந்துருச்சுன்னா ஒரு 10 நாளைக்குள்ளே அந்த கதை வந்து முழுமையாக ரெடி ஆகிடுது. ஃபுல் டிராஃப்டே எழுதிருவீங்களா? ஃபுல் டிராஃப்டே அது வந்துடுது. நான் தமிழரசன் சொல்லிட்டு ஒருத்தர் என்னுடைய அவர் கேரளாவில் இருக்க ஒரு ரைட்டர், அவர் எனக்கு இங்கே வந்துடுவார் விடிய காலம். நான் 4 மணிக்கு எழுந்து உட்காந்து இங்கே தான் பேசுவோம். இப்போது நாங்கள் அடுத்த படத்தை பற்றி இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். போய் இந்த படம் முடிஞ்சு போய் அடுத்த படம் வந்ததுக்கான மைண்ட் லெவல் அப்படி மாறிடுச்சு. அப்படி நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கான ஒரு சூழ்நிலை வந்ததில்லை. அதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறதா எனக்கு தோன்றதில்லை. கிருஷ்ணமூர்த்தின்னு என்னுடைய கோ டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். நாங்கள் ஒரு 4-5 பேர், குமார்னு என்னுடைய கோ டைரக்டர், அப்படி நாங்களே உட்காந்து பேசுவோம். எல்லாருமே ரைட்டர் தான். ரைட்டர்னா நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலர் பேரோடு இருக்கணுங்கிறது. ஆனால் நான் சுஜாதாவோட பார்த்திபன் காதலி, அதுக்கு வந்து என்னுடைய கதை திரைக்கதை வந்து சுஜாதா அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த படம் நடக்கலை. அப்புறம் கருப்பணசாமிக்கு வந்து கீரா டயலாக்ஸ் கருப்பணசாமின்னு ஒரு படத்துக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் அப்போ நடக்கலை. ஜெயகாந்த் ஒரு ஜெயமோகனை வச்சுக்கிட்டு 7 கோட்டை வீடுன்னு ஒரு படம். ஓகே. அவருடைய ஸ்கிரிப்டில் நான் நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நடித்து டைரக்ட் பண்ணுறதுன்ட்டு அந்த ஸ்கிரிப்டே ரெடியாக இருக்குது, உள்ளே இருக்குது. அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணனோட 100% அழகி நான் நடிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு படம். இதெல்லாம் அவங்களுடைய ஸ்கிரிப்டில் இங்கேயே உள்ளவே இருக்குது, ஆனால் அதெல்லாம் பண்ணல. ஸோ அதனால் நான் நிறைய ரைட்டர்ஸோடு நான் பேசுகிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது கன்சீவ்ட் அண்ட் கிராஃப்டட் பை அப்படின்ட்டு இருந்துச்சு சார். பொதுவாக வந்து அந்த ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை அப்படி சில படங்கள் நான் பார்த்துருக்கேன் சார். கன்சீவ்ட் அண்ட் கிராஃப்டட் அந்த மாதிரிலாம் வரும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா சார்? ரிட்டன் சொல்கிறதுக்கும் கன்சீவ்டுங்கிறது அப்படியே அதை கருவாக்குறது, அந்த கருவிலேருந்தே நான் தான் அதுக்கு அந்த மாதிரி. அதனால் எனக்கு என்னமோ இதை விட இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அதை சொல்லலான்னு தோணும். எழுதுறது வெளியில் வந்ததுக்கப்புறம் எழுதுறது, இது உள்ளேருந்தே அந்த எழுத்தே நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும் அந்த கன்சீவ்டு. அப்புறம் கிராஃப்ட்டுங்கிறது வேறு, டைரக்ட் பண்ணுறதுன்றது வேறு. அதுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நான் நினைக்கிறேன்னா, ஒரு டைலாக் பேப்பர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதை வந்து நீங்கள் 10 டைரக்டர்கிட்ட கொடுத்து பாருங்கள். 10 டைரக்டரும் அதை ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறது என்ன வழின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 ஷாட், இந்த மாதிரி இந்த கேமராவில் ஒரு 2 ஷாட்டு 2 சஜஷன் இப்படி எடுத்தோம்னா ஒரு சீன் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் இதை ஒரு தடவை கூட நான் அதை கோடு போட்டதே கிடையாது. இப்படி எடுத்தால் ஒரு பெரிய சீனை ஆஃப் டேயில் எடுத்துடலாம். நான் ஒரு ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஷாட்டையே நான் கன்சீவ் பண்ணுவேன். அந்த ஷாட்டோட எண்டில் அந்த ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸு அதுலேருந்து மாற்றி அடுத்த ஷாட்டுக்கு போவேன். அதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும், புரியுதுங்களா? அடுத்த ஷாட்டை நான் கன்சீவ் பண்ணவே மாட்டேன் முன்னாடி. அந்த ஒரு ஷாட் முடியும் போது அவனுடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இந்த ஷாட்டை ஏன் நம்ம இங்கேருந்து இப்படி போகக்கூடாதுன்னு மாற்றுவேன். இது ரொம்ப நல்லா ரசித்தது வந்து சௌந்தர்யா இதில் ஈவென்ட் டைமில். அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி கன்சீவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருப்பாங்கன்றது நான் அப்போ தான் முதல்ல சௌந்தர்யா கிட்ட பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி அதனால் கிராஃப்டட்ன்றது அது விதமான ஒரு கிராஃப்ட்டு. டைரக்ஷன்றது இது வரைக்கும் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பண்ணாத வேறு ஏதாவது ஒரு டெக்னிக்காக அதுக்குள்ளே நுழைக்கலாமான்னு பார்க்குறது. நீங்கள் இந்த படம் பாருங்கள், டீம்ஸ் பாருங்கள், அதில் அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஷாட்டாவது இதுதான் அடுத்த ஷாட் நீங்கள் நம்பாத மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஓகே. அது எத்தனை பேர் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. நானாக பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோம், பரவாயில்ல, இது வந்து ஜென்ரலாக எல்லா படத்துலையும் இல்லாத ஷாட்டு தான் அது. சார் அவார்ட்ஸ்க்கான ஃபிலிம் மேக்கிங்னு ஒன்று இருக்குது சார். ஏன்னா மேபி இப்போ நீங்கள் நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சென்ட் பண்ணும்போது மியூசிக்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு ஆக்டிங் நிறைய விஷயங்கள் நீங்கள் எலாபரேட் பண்ணி பண்ணுறதுக்கான லிபர்ட்டி உங்களுக்கு நிறையா ஒரு டிரெக்டராக கிடைக்கும். இங்கே கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸுன்றப்போ அது வேறு மாதிரியான ஒரு வடிவத்தில் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கான்டென்ட் எல்லாமே ஒரே கான்டென்ட் தான். நீங்கள் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கீங்க. அந்த லேர்னிங் எப்படி இருக்குது சார்? அது ஏன் அப்படி பிரித்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது சார்? புதிய பாதை நான் பண்ணுறதுக்கான காரணம் நிறைய ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் பார்த்ததுனால. நான் வந்து ஒர்க் பண்ணுறது பாக்யராஜ் சார்ட்டாக இருப்பேன். அவர் வந்து ஒரு படு கமர்ஷியல் அந்த மாதிரி கலெக்ஷன் அதெல்லாமே. நான் பார்க்குறது பூரா ஆக்ரோஷ்னு ஒரு படம் இருக்கும், 36 சௌரங்கில்லேன்னு ஒரு படம், 1 முதல் 0 வரான்னு ஒரு மலையாள படம். இந்த மாதிரி படங்கள் எல்லாமே நீங்கள் ஃபெஸ்டிவலில் சிதம்பரம்னு ஒரு படம் இருக்கும். என்னோட சேர்த்து ஒரு 10 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். நான் 10ஓட 11 உட்காந்துட்டு அந்த படத்தை பார்ப்பேன்.
எனக்கு என்னமோ அந்த படங்கள் மேலே இருக்கிற ஈர்ப்பு வந்து படம் முடிஞ்சோடனே அப்படியே ஆணி அடித்த மாதிரி உட்காந்துருப்பேன். கைத்தட்ட மாட்டேன் மாட்டேன், ரொம்ப நேரம் பெருக்கிறவன் வந்து கூப்பிட்டு போய் வெளியில் போகணுன்னு சொன்னால் தான் உண்டு, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருப்பேன். எனக்கு வந்து ஒரு படம் வந்து என்னை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும், அதுதான் என்னுடைய ஃபீலிங். ஒரு படம்னா அப்படி தான் இருக்கணும். ஸ்கின்லெஸ் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது ஏஞ்சி நின்று கைத்தட்டணும், அதாவது ரொம்ப எமோஷ்னலாக அதிகமாக போய் கைத்தட்டணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்மளும் கைத்தட்ட மாட்டாங்களா? இப்படியான விஷயங்களில் தான் நான் என்னுடைய படம். புதிய பாதைங்கிறது பட்டு கமர்ஷியல் படம், ஆனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டுக்கு போகிற ஒரு படத்தை எடுத்து நான் கமர்ஷியல் ஆக்கியிருக்கேன். அதனால தான் அதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு புதிய பாதை தான் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட்டோடு சேர்ந்த ஒரு அவார்டு வாங்கின ஒரு படம். இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்குற படங்கள் எப்படி இருக்குன்னா, நமக்கே தெரியும் ரொம்ப ஸ்லோவாக நடந்து போய் அவன் போய் மெதுவாக படிக்கட்டு ஏறி அவன் இறங்குற வரைக்கும் நம்ம காமிச்சிட்டோம். அப்படி தான் அது ஒரு கிண்டலுக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. அப்புறம் அப்படி எடுத்தால் தான் அவார்டு கிடைக்கும்னு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு புதிய பாதை அதை பிரேக் பண்ணிச்சு. அப்புறம் வானத்தை போல படங்களுக்கெல்லாம் அப்புறம் கிடைச்சதே தவிர, பட் எனக்கு தெரிஞ்சு முதல்ல புதிய பாதைக்கு தான் ஒரு கமர்ஷியலாக ஹிட்டான படத்துக்கு வந்து இதுவாகவும் கிடச்சிது. அப்போ என்னுடைய ஃபில்ம் மேக்கிங்கோட ஸ்டைல் வந்து ஃபஸ்ட்டு அது வந்து ஃபெஸ்டிவலுக்கான படம் மாதிரியே இருக்கும். அதை வந்து நான் எப்படி கமர்ஷியலைஸ் ஆக்குறேன் அப்படி தான். அது சில நேரத்தில் போக போக நம்மளுடைய புத்திசாலித்தனம் கூடும்போது இல்லை, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஏன் இன்னும் கொஞ்சம் அந்த படம் வந்து வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கலாமே, அது ஏன் கைத்தட்டலுக்காகவே அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மாற ஆரம்பித்தேன். அங்கே தான் கொஞ்சம் இடைஞ்சல் வர ஆரம்பிச்சது. டெஃபினட்டாக இப்போ நான் வந்து பேரடைஸ்னு ஒரு படம் பார்த்தேன் மலையாளத்தில், இப்போ வந்த படம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி அதே கேரக்டராக வச்சுருப்பாங்க அந்த டைரக்டர். ஆமாம், ஸ்ரீலங்கன் அந்த ஃபிலிமு. அது நம்மளாலேயே சமாளிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். பட் அதில் அந்த டைரக்டர் அடர்த்தியாக ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு 10 தடவை அந்த ஷாட்டை காமிச்சிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து 4 தடவை அந்த ஷாட்டில் என்ன இருக்குன்னு புரியாது. ஏன் அந்த பசங்க பின்னாடியே ஓடி வராங்க, கிளைமேக்ஸில் ஒரு ஷாட்டில் ஏன் அந்த பசங்க ஓடி வரல, அது உங்களுடைய யூகத்துக்கு விட்டுருவாங்க. அதை அவங்க எடுத்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல நாவலுக்கான விஷயம் மாதிரி இருக்கும் அது. அந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் இன்னும் அது மாதிரி பழக்கப்படலை இல்லை. அதனால் அது கொஞ்சம் அந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் சினிமா வந்து இப்போ அப்படி தான் மாதிரி மறுபடியும் மகாராஜாவில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இன்டர்வல் வரைக்கும் என்ன கதைன்னு சொல்லாமல் நகர்த்துற ஸ்க்ரீன் பிளே. அது வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க. இது மாதிரி நான் ஒரு கதையை நான் எப்போவோ ஒரு தடவை ரஜினி சார்கிட்ட சொன்னேன். இன்டர்வல் வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணுறதுக்காக. அவர் கேட்டார், அது என்ன சொல்லவே இல்லைன்னா எப்படி ஆடியன்ஸுக்கு புரியும், நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் சொல்லவே வேண்டாம் சார், அது வந்து தெரியும், நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்கன்னு தெரியும், உங்களுடைய பார்வையில் தெரியும், உங்களுடைய செயல்களில் தெரியும், அது ஏன் நம்ம சொல்லணும்னு நான் ஆர்கியூ பண்ணேன். இப்போ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். இன்டர்வல் வரைக்கும் அவங்க சொல்லவே கிடையாது, வெறும் ஸ்க்ரீன் பிளேயில் மட்டுமே நகர்த்திட்டு போகிறாங்க. ஏன் வந்து விஜய் சேதுபதி அப்படி உட்காந்துருக்காரு, அவர் நிச்சயமாக கேட்குறது அந்த குப்பை தொட்டி இல்லைன்னு நமக்கு தெரியும். அதுதான் அந்த டைரக்டரோட மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ். ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா சார், அது எதனால் நடக்காமல் போச்சு? இதே தான், அது கமல் சார் வந்து அவருடைய புத்திசாலித்தனத்தோடு அந்த படம் இருக்கணும்னு நினைப்பார். பட் ரஜினி சாருடைய புத்திசாலித்தனம், தனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தை பூரா சினிமாவில் காட்டிடக்கூடாதுங்கிற புத்திசாலித்தனம் ரஜினி சார்கிட்ட இருக்கும். அவர் படிக்கிறதுலாம் பெருசாக இருக்கும். இதில் எந்த புத்திசாலித்தனத்தை நான் எடுத்துக்கிறது? இதில் எதுவும் சரி தப்பு எல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். நம்ம எதை எடுத்துக்கணும்ல. இப்போ பாருங்க, நான் 2ஐயும் தானே எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கேன். ரஜினி சார் படிக்கிறதெல்லாம் பெரிய பெரிய புத்தகங்கள் படிப்பார். அதெல்லாம் எதுக்கு கொண்டு போய் படத்தில் கொண்டு போய் காட்டணும்? படம் வந்து ஜனரஞ்சகமான ஆடியன்ஸ் என்ன பார்க்குறாங்க, என்ன ரசிக்கிறாங்க, அதை காமிச்சா போதுமே. அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டாரோட நிலைமை அதுதாங்க. அவரே திடீர்னு பார்த்தீங்கன்னா சில டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் நினச்ச மாதிரி அந்த படம் இல்லாமல் போயிருக்கு. அவர் நினைக்கிறாரு, விரும்புகிறாரு, இந்த மாதிரி வேற ஒரு காம்பினேஷனில் பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு. பட் அந்த படம் வந்து பெரிய கமர்ஷியலாக இல்லாதப்போ மறுபடியும் அந்த இடத்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ எனக்கெல்லாம் அப்படி ஒரு இடம் இல்லாதனால நான் தைரியமாக இப்படிலாம் கண்டபடி அலமோதிக்கிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், இப்படி படம் எடுக்கலாம் அப்படின்னு. பட் அவர்லாம் பெரிய ஒரு உயரத்தில் இருக்குமோ அந்த உயரத்தை விட்டு ஒரு ஸ்டெப் இறங்கினா கூட தப்பாயிடும். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி பேர் இங்கே இருக்கிற நிறைய படங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுக்கான அந்த ப்ராஃபிட் வந்துருச்சு, அதோடு விட்டுறாங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்புறதுக்குன்னு ஒரு தொகை வேணும், அதை வந்து நிறைய பேர் இங்கே கொடுக்கறதில்ல. அதனாலே பல படங்கள் வந்து இங்கே மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாங்க, அது எனக்கு வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இல்லை, ஃபிலிமை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திடீர்னு கை விட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு லெவல்லேருந்து இங்கேருந்து பணம் வரும், இங்கேருந்து பணம் வரும், இந்த ஏரியாவிலேருந்து எனக்கு இவ்வளோ பணம் வரும் ரிலீஸ். நீங்கள் 12th ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா நாங்கள் இந்த பணம் கொடுக்க முடியாதுன்னு நின்று போச்சு. இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கே நிறைய நான் உங்ககிட்ட சிரிச்சிட்டே பேசிட்டு கூட மைண்டில் மட்டும் பின்னாடி வந்து ஒரு பேக்கிங்கில் இத்தனை கோடி ரூபா ரெடி பண்ணணும்னு ஒன்று இருக்கும். அது எப்படி சார் நடக்கும்? அது பண்ணணும். நான் இப்போவே ஒரு தெலுங்கு படத்தை கமிட் பண்ணி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்த பணம் நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ நான் கமிட் பண்ணி அதை வந்து அட்வான்ஸ் வாங்கி அதை தூக்கி போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு பேக்கப் ஒன்று இருக்குது, அதனால் அதை எடுத்துக்க முடியனால. அதனால் ஃபெஸ்டிவல் அப்போது நிறைய ப்ரொடியூசரோட ஃபீலிங் என்ன இருக்குன்னா, அந்த ஃபெஸ்டிவலில் போய் அது பெஸ்ட்டு டைரக்டர்னு அவார்டு வாங்குறது அந்த ப்ரொடியூசருக்கு எந்த வகையில் பெரிய சந்தோஷமாக இருக்குது.
ஆனால் பெஸ்ட் ஃபிலிம்லாம் வாங்குது இல்லை சார். பெஸ்ட் அதான் வந்திருக்கு. அது ஒரு பக்கம். நான் சொல்கிறது, ஒரு படம் முடியும் போதே டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு சண்டை வந்துடும். இப்போ எனக்குமே சண்டை வரும். இந்த படத்தை நானே டைரக்டர் நானே ப்ரொடியூசருங்க. ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. பிப்ரவரி மாதமே எனக்கு முடிய வேண்டிய ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு முடியல. என்னால் மனுஷனாகவே இருக்க முடியல, அவ்வளோ கோவம் வருது. இது போதும், நம்ம ரிலீஸ் பண்ணிடலான்னு தடுமாறுறேன். ஏன்னா மாதம் இவ்வளோ வட்டி ஏறுது, மாதம் இவ்வளோ விஷயம் சமாளிக்க முடியல. அப்போ தான் அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் குடுமி பிடி சண்டையே அங்கே தான் வரும். நான் சொல்கிறது, நானே ரெண்டாமல் இருந்தால் கூட எனக்கே அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு போது 2 பேர் வெடியாட்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வர தான் செய்யும். இப்போ இருக்கிற ஃபிலிம் மேக்கிங் அப்போ ஹெல்த்தியான மோடில் ட்ராவல் ஆகுதா சார்? டேரக்ஷனாகவும் ஹெல்த்தியாக இருக்கா சார்? மேபி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருப்பீங்க, அதை உங்களோட ஃபெலோ டிரெக்டர்ஸ்ட்டை கொடுத்து இதில் ஏதாவது கரெக்ஷன் இல்லை, இந்த டிராஃப்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஹெல்தி கான்வர்சேஷன் இருக்கா சார்? அதான் சார், அது நமக்குள்ள இணக்கமான ஒரு குரூப் ஒன்று இருக்கும். இப்போ பாக்யராஜ் சார்னா பாக்யராஜ் சாருக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்போட தான் அது இருக்கும். அதுக்காக எல்லார்ட்டையும் போய் காமிச்சிட்டு இருக்கணும். அது இல்லை உங்களுக்கு பழக்கமான, அதான் எங்களுக்கு அப்படி தான். இப்போ எனக்கு பழக்கமான ஒரு 4 பேரோட மட்டும்தான் நான் இயங்கிட்டு இருப்பேனே தவிர எல்லாருக்கூடையும் போய் ஷேர் பண்ணி. இப்போ பாலச்சந்தர் சார்லாம் அவர் ஸ்கிரிப்ட் முடிச்சாருன்னா அவருக்கு தெரியும், அனந்துக்கு தெரியும், வேறு யாருக்குமே அந்த ஸ்கிரிப்ட் தெரியாது. இவன் அசிஸ்டன்ட்ஸ்க்கே தெரியாதுன்னுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் அவர் மட்டும்தான், அவரும் அனந்தும் மட்டும்தான். ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் மைண்ட் செட் வந்து கரெக்டாக இருக்கும். கதை திரைக்கதை வசனம் படம் பார்த்துட்டு அந்த படத்தை பண்ண ப்ரொடியூசர்ஸே வந்து இந்த படம் நல்லா இல்லைன்னு 25 பேரும் ஏஞ்சி போயிட்டாங்க. 25 பேரும் ஏஞ்சி போயிட்டாங்க. ஒரே ஷோ பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஏஞ்சி போயிட்டாங்க. எனக்கு பிபி ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அதோட பீக்குக்கு வந்து நான் ராமச்சந்திரனால போய் அட்மிட் ஆனேன். அப்புறம் கொஞ்சம் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு நான் சொன்னேன், உங்களுக்குலாம் 45 வயசு ஆகிடுச்சு, 25 வயசு பசங்களை ஒரு 25 பேரை கூப்பிட்டு வந்து அடுத்த ஷோ காட்டலான்னு சொல்லி காட்டினேன். எல்லோரும் விசில் அடித்து கிளாப்லாம் பண்ணாங்க. அப்போ தான் அவர் கேட்டார், ஏதாவது மாற்றிட்டீங்களா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் மாற்றலை, அதே படம் தான். நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க, அதனால் உங்கள் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா நம்ம போட்ட பணத்தை இதில் எடுக்க முடியுமான்ற கவனம் உங்களுக்கு அதுலேயே இருக்குது. அப்புறம் நான் கதை சொல்கிற விதமே வேறையாக இருக்குது, அந்த ரெகுலர் சினிமாவுக்கான ஃபார்மேட்டில் இல்லை அது. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்செட் ஆகிடுது. நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த சீனை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு யோசிக்கிறீங்க சார். அதனால் வந்தது. அப்புறம் 45 வயசு ஆகும்போது சில பேர் பின்தங்கிடுவாங்க. நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும்தான் நான் பின்தங்கினா டீன்ஸுக்கு போகிறது, இல்லாட்டி அவங்களுடைய ரசனையே பின்னாடி போயிடுது. இது கரெக்டு சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஓடிடிக்கும் அதே மாதிரி தான் சார். தியேட்டரில் ஒர்க் ஆகிற படம் ஓடிடியில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஓடிடியில் ஒர்க் ஆகிற படம் தியேட்டரில் வந்து பெருசாக இதே ஆட நல்லாலன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு 30 வயசுக்காரங்க வரைக்கும் ஒரு படம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 45 வயசுக்காரங்க வரைக்கும் ஒரு படம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. 60 வயசு அந்த மாதிரி இந்த பார்ட்டிஷன் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு ஃபிலிம் மேக்கரால் ஒர்க் பண்ண முடியாது. ஜனரஞ்சமாக ரீச் ஆகணும்னு தான் நம்ம எடுக்கிறோமே, ஆனால் அது ரீச் ஆகிறது இந்த மாதிரி பார்ட்டிஷன் ஆகிடுதுல்ல. இது உங்களை அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை கான்ஷியஸாக ஒர்க் பண்ண தூண்டுமா? இல்லை, சில படங்கள் வந்து அந்த மாதிரி. இப்போ புதிய பாதைங்கிற ஒரு படம் நான் கிளாஸாக முடிக்கிறேன். கிளாஸாக முடிக்கிறது என்னென்னா, ரெகுலராக இருக்க ஒரு ரிவெஞ்ச். என்னுடைய மனைவியை யார் தீர்த்து கட்டினாங்களோ அவங்கள வெட்டினா ஜனங்க கை தட்டுவாங்க. அதை நம்ம எத்தனையோ ரஜினி சார் படத்தில் பார்த்துருப்போம், விஜயகாந்த் சார் படத்தில் பார்த்துருப்போம். ஏன்னா அது ஒரு ஃபார்முலா. அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இவனை வெட்டிட்டேன்னா என் குழந்தை அனாதை ஆகிடும்னு விட்டுட்டு போகிறேன். இது ஒரு கிளாஸ் படமாக மாறிடும். இப்போ நான் அந்த நார்மல் ஆடியன்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த வில்லன் நடந்து போகும்போது ஒரு லாரி வந்து அடித்து கொண்டுடுச்சுன்னு நான் சொல்கிறது அவனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறது. நான் நினைக்கிற ஒரு படத்தையும் எடுக்கிறது, பட் நார்மல் ஆடியன்ஸுக்கான விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஸ்க்ரீன் பிளேல. ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணி அது பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் நீங்கள் சொல்கிற எல்லா தரப்புங்கிறது நம்ம அதை பண்ணணும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு கூட ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ ஸ்டாண்டர்ட் ரொம்ப மாறிட்டு இருக்கு. 96 வெற்றி அடையும் போது எனக்கு அப்படி தான் பெரிய சந்தோஷம். நான் நினைக்கிறது என்னென்னா, நான் நினைக்கிற மாதிரி படங்கள் வெற்றி அடையும் போது எனக்கான டைம் இன்னும் நிறைய இருக்குதுன்னு நான் பார்ப்பேன். புரியுதுங்களா? இன்னும் பழைய படம் மாதிரியே தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னா நான் கொஞ்சம் மாட்டிக்குவோம் போல இருக்குது அப்படின்னு நினைப்பேன். நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு படம் வந்து ஜெயிக்கும் போது எனக்கான டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கிறனால இந்த கேள்வி சார். ஓடிடி வந்த டைமில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அந்த ரிலீஸ் டேட் கொடுத்தோன்னே கீழேயே வந்து ஓடிடி பார்ட்னர் அப்படின்னு சொல்லி வந்துடும் சார். அப்படி இல்லைனாலும் நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது அது அப்டேட் ஆகிடும். இப்போ இருக்கிற சூழலில் நானே கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள், இப்போ ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் இருக்குது சார், இப்போ வரைக்கும் எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ் தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ், ஆனால் ஓடிடியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துச்சு. ஏன்னா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேள்விப்பட்டேன் சார். இப்படி இருக்கும்போது இப்போ அது எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சா சார்? தியேட்டர் ரெஸ்பான்ஸ் தான் ஒரு ஓடிடியை நிர்ணயிக்குதா? ஆமாம், இப்போ அப்படி தான் மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, ஓடிடியில் நிறைய பெரிய படங்கள் 400 கோடி 500 கோடி 1600 கோடிலாம் கொடுத்து பெரிய படங்களை வாங்கி ஓடிடி வந்தோடனே நம்ம சந்தோஷப்பட்டது என்னென்னா, நல்ல படங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு நம்ம நினச்சோம். அப்போது என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் பெரிய ஸ்டார் படங்களை தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. செல்லிங் த நேம்ஸ்.
வெறும் இந்த 2-3 பேரை சொன்னோம்னா அவங்க வாங்கிறது, வாங்கி அதில் மூக்கூடப்பட்டு அடிபட்டு இந்த ஒரு வருஷத்தோட பட்ஜெட் பூரா 2 படத்தில் காலி ஆகிடும். அவங்களால 10 படம் வாங்க முடியாமல் போயிடுச்சு. நான் இந்த படத்தப்போ நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவே அது பண்ணேன், அப்புறம் கட் பண்ணிட்டேன். நான் சொன்னது வந்து என்னென்னா, இந்த படம் இன்னும் ஓடிடியில் நான் விற்க விரும்பவில்லை. உண்மையான காரணம் யாரும் வாங்க விரும்பவில்லை. ஆனால் பெருமையாக சொல்லி யாரும் விற்க விரும்பவில்லை. அதனால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டருக்கு வந்து அதை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓடிடியில் வைக்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து தயவுசெய்து இந்த படம் தியேட்டரில் பாருங்கள். எனக்கு என்னென்னா, என்னைக்காவது நாளைக்கு ஓடிடியில் பார்த்துக்கலான்னு விட்டுற போகிறீங்க அப்படின்னு சொல்லணுன்ட்டு. அப்புறம் விஜய் ஆண்டனி தான் எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் ஒரு நல்ல நண்பர். அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்றது வேறு விஷயம், பட் அது என்ன மாதிரி வேறு ஒரு அர்த்தமாக மாறிடக்கூடாது, அதனால் இதுக்கு அதை மென்ஷன் பண்ணுறீங்க. இல்லை சார், நம்ம படம்லாம் வரும்போது இந்த படம்லாம் நம்ம ஓடிடியில் பார்த்துடலான்னு விட்டுற போகிறாங்க. ஏற்கனவே 1000ல் ஒருவங்களாம் அப்படியே விட்டாங்க. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் அவங்க அதை வருத்தப்பட்டாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் போட்டேன் அப்படின்னு. அப்புறம் அது வேண்டாமே எடுத்துருங்கன்னாரு. நான் சொல்கிறது உடனே எடுத்துறேன் சார்னு சொல்லிட்டு உடனே எடுத்துட்டேன் நான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஓடிடியை வந்து இப்போ என்னுடைய ஒத்த செருப்பு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. எனக்கு இந்த படத்தை பற்றி பேசும்போது நான் சொல்கிற விலையை விட 4 மடங்கு விலை சொல்லி அவங்க வாங்கிக்க தயாராக இருக்காங்க. எப்போனா படம் ஹிட் ஆச்சுன்னா, இல்லைன்னா இந்த படத்தை வாங்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ தியேட்டரில் போய் இந்த படம் வந்து ஒர்க் ஆகணும், அப்போ தான் அவங்க வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம கஷ்டமான சூழல் தான் இருக்கும். இப்போ நானே என்னுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு படம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், கார்த்தி வச்சு எடுக்கிறேன், சூர்யா வச்சு எடுக்கிறேன். அந்த மாதிரி எடுக்கும்போது நான் பண்ணுற சின்ன படத்தை அவங்ககிட்ட விற்கலாம். ஒரு படத்தோடு சேர்ந்து இன்னும் 2 படத்தை விற்கலாம். என்கிட்ட ஒரு பெரிய படம் இருக்குது, விஜய் வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன். நான் 4 சின்ன படத்தை எடுத்தேன்னா 4 படத்தையும் அந்த விஜய் படத்தோடு சேர்த்து விற்றுடலாம். அந்த ப்ரொடியூசர் விற்றுற முடியும். அவங்களுக்கு என்னென்னா, அந்த படத்தை வாங்கணுங்கிறதுக்காக இந்த படத்தையும் வாங்குவாங்க. ஸோ நான் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஆனால் தான். என்கிட்ட கூட சமீபத்தில் கேட்டாங்க, நீங்கள் அரசியலுக்கு எப்போ வருவீங்கன்னு. விஜய் வந்து 200 கோடி ரூபாய் விட்டுட்டு அவர் வந்து அரசியலுக்கு வராரு. இன்றைக்கி அதுதான் பெரிய தியாகம். என்றைக்காவது ஒரு நாள் 250 கோடி ரூபாய் சம்பளத்தை நான் விட்டுட்டு வரதா தான் நான் வருவேன். அது வரைக்கும் முதல்ல 250 கோடி ரூபாய் படத்துக்கு எப்படி வாங்குறதுன்னு நான் யோசிக்கிறேன். இந்த புத்திசாலித்தனம் சம்டைம்ஸ் சிரிப்புக்கு நல்லா இருக்கு. அந்த ஒவ்வொரு படத்துக்குமான அந்த இன்டர்வல் வந்து இப்போ மேபி நீங்கள் 2017 அதுக்கப்புறம் 22 ஒரு கேப் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? அதுக்கப்புறம் இப்போ 2024 ஒரு படம் வருது. 1 இயர் இல்லைனா 3 இயர்ஸ் கேப்பு, இல்லை 4 இயர்ஸ், அந்த மாதிரி ஒரு கேப் இருக்குல்ல. இது வந்து நீங்களாக ஃபாலோ பண்ணுறதா, இல்லை நான் இந்த வருஷம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும், இல்லை இப்போ நான் 24 ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 25ல் ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நான் வச்சுருக்கீங்களா சார்? நான் வந்து அந்த காலத்தில் கவுண்டமணிக்கு ஒரு காமெடி பண்ணியிருந்தேன். ரோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, ஒரு குழந்தைக்கும் மற்ற குழந்தைக்கும் இடையே போதிய இடைவெளி இருக்க வேண்டும் அப்படின்னோடனே இவர் என்ன 4-5 குழந்தை இருக்கும், குழந்தையெல்லாம் தள்ளி தள்ளி படுக்க வைப்பார். இந்த பக்கம் தள்ளி தள்ளி படுக்க வச்சுட்டு இவர் நடுவில் பூந்து போய் ஓய்விட்டு போய் படுப்பார். டேய், அவங்க சொன்னது இது கிடையாது, குழந்தைக்கு போதிய இடைவெளினா இது அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி நான் ஒன்றும் அந்த இடைவெளி விடணுன்றதுக்காக விடுறதில்லை. இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கணும், அந்த பணத்தை வாங்கி இதில் போடணும். அப்போ நான் தெலுங்கு படத்தில் நடிக்கிறதுக்கு போயிடுவேன், நான் வேறு ஏதோ ஒரு படத்துக்கு போயிடுவேன், வேறு ஏதோ ஒரு விஷயத்தை போயிடுவேன். இது எல்லாத்தையும் சமாளித்து சரி பண்ணிட்டு வரத்துக்கு நமக்கு அந்த டைம் ஆகிடுது. அது ஆகவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, அந்த பெட்டி நிறைய, அந்த பெட்டி நிறைய ஒரு 84 ஸ்கிரிப்ட் இருக்குது, 54ஆம் பக்கத்தில் ஒரு மயிலரகு உட்பட. டிரெக்டர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணலாம்ல சார்? இப்போ மேபி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், யாராவது ஃபெமிலியரான ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களா கூப்பிட்டு பண்ண சொல்லலாம்ல சார்? ஒரு ஐடியா புரியல, இதை டைரக்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனை வந்து ப்ரொடக்ஷன் டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர், ஆமாம், எவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. இதை வந்து யாரும் பண்ண முடியாதுக்கு இல்லை. இருந்தால் நான் தான் ஃபாஸ்டஸ்ட் டைரக்டர். ஒரு வருஷத்துக்கு 4 படத்தை நான் டைரக்ட் பண்ணுவேன், ப்ரொடியூசர் ரெடியாக இருந்தால். ஸோ இந்த இன்டர்வியூ மூலமாக கூட யாராவது கவனிக்கலாம் அதை. ஸோ அதனால் ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூசராக இருக்கிறது, எனக்கு நானே ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கான கால அவகாசம் தான் நீங்கள் சொல்கிற அந்த இடைவெளி. அதனால் நான் வேண்டி விரும்பி கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடுலாம் கிடையாது. ஓகே. டீன்ஸில் எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ், யோகி பாபு அவரோட இந்த கேரக்டர் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்களா, அவரும் ஒரு குழந்தை தான். இதில் என்ன மாதிரியான கேரக்டர் சார்? ஹியூமர் தானா இல்லை? இல்லை, அதே ஹியூமர் தான். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். நான் என்ன சொல்லப்போனால் அவருடைய நிறைய படங்கள் நான் பார்த்ததே கிடையாது. நான் குப்பத் ராஜா ஒர்க் பண்ணும்போது அவர் பரபரப்பான ஆக்டராக இருக்கார். எனக்கு தெரியல, நான் ஒரு படத்துலையும் பார்த்தது கிடையாது. நான் ஏதோ பேசும்போது நடுவில் ஒரு பஞ்ச் அடித்தார். யாருப்பா இவர் அப்படின்னு கேட்டேன். சார், அவர் தான் சார் யோகி பாபு, அவர் வந்து இப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்காரு. ஓ அப்படியா, நான் ஒன்றும் படமே பார்க்கல அவருது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமே நான் அவருடைய படங்கள் ஒன்றும் பார்க்கல. அது கோலமாவு கோகிலா, அதிலலாம் சில காட்சிகள் நம்ம எப்பாவது வரும்போது பார்த்தது தான். எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி மகாராஜா மாதிரி ஃபஸ்ட்டு டேயே ஓடி போய் நின்று அந்த படத்தை பார்த்துருவேன். ஸ்க்ரீனில் பார்க்காம விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நான் எப்போவுமே இங்கே பார்க்குறது கிடையாது. ஏன்னா வெற்றிமாறனோட ஆடுகளம் உட்பட அது நான் நடிக்க வேண்டிய படம் நான் நடிக்கலைன்னு சொல்லிட்டேன். அந்த ரோலு
அந்த இன்னொரு ரோல், இந்த நெகட்டிவ் ரோல் ஒன்று இருக்கும், நேஷ்னல் அவார்டு வந்தது. அந்த ரோல் என்ன பண்ண சொல்லுமோ நான் பண்ணலைன்னு சொல்லி. பேட்டைக்காரனாவா சார்? ஆமாம், நம்ம பண்ணலைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அப்போ ஒரு ரீசன் இருந்தது. அப்போ நான் போய் தேட்டரில் படம் பார்க்குறத மிஸ் பண்ணிட்டேன் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் அந்த படத்தை பார்க்கணுன்னு மட்டும் எனக்கு ஆசை இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஸ்க்ரீனில் போய் படம் பார்க்குறது எனக்கு பிடிக்கிறது இல்லை. இல்லாட்டி பேரடைஸ் மாதிரி படங்களை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இல்லையா, ஆனால் நான் போய் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் எனக்கு அது பிடிச்ச விஷயம். அதனால் இது சொல்ல வர்றது என்னென்னா, டீன்ஸை வந்து எல்லோரும் ஸ்க்ரீனில் பாருங்கள். அப்போ தான் தைரியமாக இந்தியன் 2க்கு எதிர்க்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதும். அது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைல்ல சார்? காலங்காலமாக இல்லை, டீன்ஸ் புதுசு தானே, இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். இல்லை உங்களோட படம் வரிசை இல்லை இல்லை அந்த தைரியம்ங்கிறது எப்படி வரும்னா, கான்ஃபிடென்ஸுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து, ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் உள்ள விஷயம் வந்து, நான் இந்தியன் 2வோட ரிலீஸ் பண்ணுறது ஓவர் கான்ஃபிடென்ஸ் கிடையாது. என்கிட்ட விஷயமே இல்லாமல் நான் ரிலீஸ் பண்ணாதான் அது பேர் ஓவர் கான்ஃபிடென்ஸ். இது வந்து ஜஸ்ட் கான்ஃபிடென்ஸ், அவ்வளோதான். அப்புறம் ஜனங்க ஒரே நேரத்தில் ஒரு பெரிய லெஜண்ட் கமல் சாருடைய படமும் பார்ப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் வெறும் 13 குழந்தைங்களை மட்டுமே வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். முழுக்க அவங்களுக்காகவே அவங்கள வச்சுட்டு பண்ணியிருக்கேன். எல்லா படங்களும் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, பெரிய பெரிய ஸ்டார் நடிக்கிற படத்துலேயே அந்த ஸ்டாரால் இது ஹோல்ட் பண்ணால் பத்தாதுன்னு இன்னும் 4 ஸ்டாரை வச்சுக்கிறோம் நம்ம. எதுக்குன்னா அந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணணும்ட்டு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதுதான். இந்த பெரிய ஸ்டார் போனோன்னு இன்னொரு பெரிய ஸ்டார் வருவார், இன்னொரு பெரிய ஸ்டார் வருவார், அடுத்தடுத்து ஒரு 4 ஸ்டார் வரும்போது அதுக்கப்புறம் கதை இருந்தாலும் இல்லாட்டி நம்மளால் அதை ரசிச்சிட முடியும். இப்போ கல்கியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு விஜய் தேவர்கொண்டா வந்தோடனே விசில் அடிக்கிறாங்க, அப்புறம் இவர் வந்தால் விசில் அடிக்கிறாங்க. இதுலேயே நமக்கு இங்கே இதுவே பெரிய கவனமாக இருக்குல்ல, நமக்கு ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் அது. நம்ம அப்படி இல்லாமல் வெறும் 13 குழந்தைங்களை மட்டுமே வச்சுட்டு படம் பண்ணோன்னா அதுக்கு அதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அது எல்லாமே இதில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரைட்டிங்காக இப்போ இருக்கிற சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். டீன்ஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். எனக்கு சினி உலகம்ங்கிறது சினிமா, அதில் இப்போ டீன்ஸ். நன்றி சார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில்.